கொடுத்த உடனே எந்த மறுப்பும் சொல்லாம கீழ்ப்படிஞ்சது யோசேப்பு. ஆனா போகும்போது என்னன்னா, அவங்க அப்பா வாங்கி கொடுத்த அந்த பலவர்ண அங்கேயே போட்டுட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெஸ்ஸே போட்டு போயிருப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகும்போது அதுக்கு இடையில என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா அது அவங்க அப்பா வாங்கி கொடுத்தது, அது ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு. அவன் போட்டு போகும்போது அழகு பார்த்தாரா, இல்லை போயிட்டு வான்னு சொல்றாரா, என் பிள்ளை எவ்வளோ கீழ்ப்படுதல் நினைச்சாரா, எனக்கு இந்த ஒரு பிள்ளை போதும். இப்படி பெரிய கற்பனையோடு வளர்த்தின பிள்ளை அதுவும் அந்த பிள்ளை இறந்து போய் ஒரு உயிரோட இறந்து போய் சடலம் கிடச்சுன்னா அதை பார்த்த உடனே அடக்கம் பண்ணும் போதாவது சரி நம்முடைய பிள்ளையை பெத்தெடுத்தோம் நம்ம அடக்கம் பண்றோம்னு சொல்லலாம். எதுவுமே இல்லாம சிரிச்சிட்டு சந்தோஷமாய் கீழ்ப்படிஞ்சு அப்பா முத்தம் கொடுத்து சந்தோஷமா அனுப்பின பிள்ளை இப்ப என்ன வருது அப்படின்னா, ட்ரெஸ் மட்டும்தான் அவருடைய கையில வருது. அந்த ட்ரெஸ்ஸும் முழுக்க முழுக்க ரத்தத்துல நிறைஞ்சிருக்குது. தன்னுடைய பிள்ளை செத்து போயிருச்சுன்னு பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க, இது கண்டெடுத்தோம் அப்படின்னு தெரியாத மாதிரி நடிச்சுட்டாங்க. அப்போ இவர் சொல்றாரு, என் பிள்ளை பீருண்டு போயிருச்சு, ஒரு துஷ்ட மிருகம் என் பிள்ளைய கொன்றுச்சு அப்படின்னு சொல்லி யோசேப்பு பீருண்டு போனான்னு சொல்ற அந்த வருத்தம் இருதயத்தின் ஆழத்துல அப்படியே பதிஞ்சிருச்சு. அன்னையிலிருந்து எதுலையுமே அவர் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவர் முடிஞ்சிட்டாரு. கிட்டத்தட்ட 17 வருஷம் பக்கத்துல பாத்தீங்கன்னா அவருடைய நோவு, மனசனுடைய நோவு அதிகமா இருந்துச்சு. ஆனா 17 வருடத்திற்கு பக்கத்துல தாண்டி இப்பதான் அவருக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது, ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்குது. இல்ல அந்த பிள்ளைங்க எல்லாம் மன்னிப்பு கேட்கறாங்க, தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்கப்பா, நாங்க உங்கள்கிட்ட போய் சொன்னோம், அன்னைக்கு தம்பியை நாங்க வித்து போட்டோம், ஆனா அந்த தம்பி இப்ப எகிப்திற்கு அதிபதியா இருக்கான், அவன் அனுப்பின வண்டிகளை பாருங்க, அவன் அனுப்பின சாப்பாடை பாருங்க, ஐயோ அவனுக்கு ரொம்ப பெரிய இடமா கிடைச்சிருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்றாங்க. இப்போ என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிற பிள்ளைய பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கும், எவ்வளவு ஆசையா இருக்கும். இந்த யாக்கோபை போல தைரியமா சில காரியத்தை செஞ்சது வேதத்துல யாருமே கிடையாது. தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு அவர் வீட்டு விட்டு வெளியே போறாரு. ஃபர்ஸ்ட் டைம். இதுவரைக்கும் குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்த மனுஷன் இப்ப தன்னுடைய வீட்டுக்கு தனியா மாமனார் வீட்டுக்கு போகும்போது நடுவழியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே கொள்ளையடிச்சுட்டு போறாங்க. ஒரு இடத்துல ஒரு கல்லை தூக்கி வச்சு படுக்கிறாரு. அங்க ஆண்டவர் அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். வேதம் சொல்லுது, அங்க ஆண்டவரோட பேசி என்ன திரும்பி வர பண்ணுவீரானால் நான் இந்த தூணாய் நிறுத்தின இந்த கல் உம்முடைய வீடு ஆகும் அப்படின்னு பொருத்தனை பண்றாரு. அவ்வளவு தைரியசாலி. வர்றாரு, மாமனார் வீட்டுல வர்றாரு. மாமனார் 10 முறை சம்பளத்தை ஏமாத்துறாரு. கவலைப்படவே இல்லை. 20 வருஷ காலம் அங்க இருக்கிறாரு. அதை பற்றி இல்லை, நான் போகும்போது வெறுங்கையா போக மாட்டேன்னு சொல்லி அந்த ஆடுகளுக்கு மேல ஒரு கவனம் செலுத்தி அதை மல்டிப்ளை பண்ணி அதுல ஆசீர்வதிக்கப்பட்டவர். அண்ணனை பாருங்க, அண்ணனுடைய சமூகத்தில் இருக்கும்போது அண்ணனையே ரொம்ப இது பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கினவர். எல்லா இடத்துலையும் இவரை மாதிரி ஒரு டேலண்ட் பர்சன் யாருமே கிடையாது. அதே போல அதிகமான ஊர் ஷிஃப்ட் ஆனதும் இந்த மனுஷன் தான். இங்க இருந்த அங்க, அங்க இருந்த அங்க. சிமியோனும் லேவியும் போய் ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு வரும்போது அங்க இருந்து போறதுக்கும் சமாதானத்தோட போனவர் அவர். இப்படி அவருடைய வாழ்க்கை எதுக்குமே அஞ்சாம, எதுக்குமே கவலைப்படாம, எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வந்த இந்த மனுஷனுக்கு இப்ப அவருடைய பாத்திரம் எப்படி இருக்குன்னா வெறுமையா இருக்குது, வெறுமையா இருக்கு. தைரியமே இல்லை, தைரியமே இல்லை. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்து தேசத்திற்கு போகிறதற்கு நீ பயப்பட வேண்டாம், உன்னோடு கூட நான் எகிப்திற்கு வருவேன், எகிப்திற்கு வருவேன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை வெறுமையாக்குனார் அப்படின்னு சொன்னா, தன்மேல் வைத்திருந்த அந்த கான்பிடென்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நம்பிக்கைன்னு சொல்றாங்கல்ல, எதை வேணாலும் செஞ்சிருவாரு, என்ன வேணாலும் செஞ்சிருவாரு, துணிஞ்சு செஞ்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு ஆள். தான் மேல அவருக்கு நம்பிக்கை அதிகம், தன்னுடைய அதை வில் பவர்னு சொல்லுவாங்கல்ல, தான் மேல அவருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் அதிகம். செஞ்சிருவேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா இப்போ ஆண்டவர் எதை வெறுமையாக்குனார் தெரியுமா? எதை வெறுமையாக்குனார் அப்படின்னு சொன்னா, உன்னால ஒன்றும் முடியாது அப்படின்ற அளவிற்கு கர்த்தர் அந்த பாத்திரத்தை இப்ப என்ன பண்றாருன்னா வெறுமையாய் மாற்றுகிறார், வெறுமையாய் மாற்றுகிறார். அந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, யாரோ ஒருத்தரை கர்த்தர் அந்த பாதையில உங்களை கொண்டு போகலாம். பாஸ்டர், என்ன மாதிரி மனதைரியம் உள்ள ஆள் இருக்க மாட்டாங்க, என்ன மாதிரி ஒரு வில் பவர் ஆன ஆள் இருக்க மாட்டாங்க. என் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை ரொம்ப பெருசு,
என்னுடைய உழைப்பின் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை ரொம்ப பெருசு. என்னுடைய தாளந்து மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை ரொம்ப பெருசு. எவ்வளவு பெரிய வேலையை கொடுத்தாலும் செஞ்சிருவேன். எங்க போகணும்னாலும் போயிட்டு வந்துருவேன். ஐயோ, நான்லாம் அஞ்சவே மாட்டேன். ஆனா அப்படிப்பட்ட ஆளு நான் இப்போ சமீப காலமா என் மேல எனக்கு கான்பிடென்ட் குறைஞ்சிருச்சு. என் மேல எனக்கு தைரியம் இல்லை. எனக்கு அந்த பழைய வில் பவர் எனக்கு வர மாட்டேங்குது. பழையது மாதிரி என்னால போக முடியல. பழையது மாதிரி என்னால காலடி எடுத்து வைக்க முடியல. நான் தயங்குறேன், நான் தடுமாறுறேன், நான் நிக்கிறேன். மற்றவங்க எல்லாரும் என்ன பார்த்து கேட்கறாங்க, உங்களை நான் இப்படி பார்த்ததே இல்லையே, உங்களை நாங்க இப்படி பார்த்ததே இல்லையே. நீங்க எல்லாம் துணிஞ்சு செயல்படுற ஆளாச்சே, நீங்க எது கொடுத்தாலும் செய்யற ஆளாச்சே, இப்ப ஏன் தயங்குறீங்க? இப்ப எதுக்கு உங்களால போக முடியல? அப்படி ஒருவேளை கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற யாரையோ ஒருத்தரை அந்த பாதையில உங்களை கடந்து போக பண்ணலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, யாக்கோபனுடைய அந்த வில் பவர், யாக்கோபனுடைய அந்த தன்னிச்சையான பவர் முழுவதையும் ஆண்டவர் வெறுமையாக்கி இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன். இதுவரையும் உன்னுடைய பலத்தால போனீங்க, இதுவரையும் உன்னுடைய திறமையினால போன, இதுவரைக்கும் உன்னுடைய வில் பவர்னால எல்லாத்தையும் சாதிச்ச, இதுவரையும் உன்னுடைய டேலண்ட்னால எல்லாத்தையும் பண்ணின. ஆனா இன்னைக்கு அது முழுவதும் வெறுமையாக்கப்பட்டுருச்சு. இனி உன்னோடு கூட நான் வருவேன் என்று அவருடைய கரத்தை பிடிச்சு, அந்த வெறுமையான பாத்திரத்தினுடைய கரத்தை பிடிச்சு எகிப்து தேசத்திற்கு போய் இதுவரையிலையும் யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தே இராத சந்தோஷம். இதுவரையிலும் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை யாக்கோபு செய்யவே இல்லை. இந்த யாக்கோபு என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய முடிவு காலம் கஷ்டமா இருக்கும்னு நினைச்சாரு. என்னுடைய முடிவு காலம் நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சாரு. இந்த முடிவு காலத்துல நான் நல்லா இருக்க மாட்டேன், இப்படியே போனேன்னா யாருமே என்ன பார்க்க மாட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் 17 இயர்ஸ் 17 வருஷம் அவருடைய வாழ்க்கையில டவுன் 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 கீழே போயிட்டே இருந்தாரு. இப்படியே இருந்தா நான் ஒண்ணும் இல்லாம செத்துருவேன்னு நினைச்சாரு. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவருடைய வெறுமையை நிரப்பினதற்கு பிற்பாடு தன்னுடைய மக்களை ஆசீர்வதித்தார். பார்வோனை ஆசீர்வதித்தார். இஸ்ரவேலுடைய கோத்திர பிதாக்களை தெரிந்தெடுக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் அவன் மேல் வைத்து, வேதத்திலே எத்தனையோ பேருடைய அடக்க ஆராதனை நடந்திருக்குது. ஆனா இந்த யாக்கோபனுடைய அடக்க ஆராதனை அவங்க பையன் மேலான இடத்துல இருக்கிறதுனால அது ரொம்ப பிரம்மாண்டமா ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் அந்த அடக்க ஆராதனையை கூட கர்த்தர் மாற்றினார். நம்புறவங்க கைகளை தட்டி, ஆண்டவர் உங்களை வெறுமையாக்குறதற்கு